அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்துல பெரும்பாலானோர் மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை வரும், மறுமைக்கு முன்னாடி நாள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கோம். ஏன்னா எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கவலைகளோடையும் மகிழ்ச்சி இல்லாமலும் இருளில் உட்காந்துட்டு என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்மள பெரும்பாலானோர் இருக்கும். இப்படி சோதனைகள் வரும்போது இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் புரியாதவங்க, அல்லது இந்த உலகத்தில் எதற்காக வாழ்றோம், நம்ம எதை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம், அல்லது நமக்கு நாளைக்கு மறுமையில ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தினுடைய நோக்கம் புரியாதவங்க தான் சோதனைகள் வரும்போது அந்த சோதனையிலேருந்து வெளியே வரதுக்காக அவங்க செல்லக்கூடிய தவறான வழி தான் மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது, அல்லது வேறு சில போதைப் பொருட்கள் அடிமையாகிறது அப்படின்னு சொல்லி சென்றாங்க. ஆனால் ஒரு உண்மையான முஃமின் அவனுக்கு சோதனை வரும்போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனா இருக்கான் அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா அல்லாஹ் எல்லாரையுமே சோதிப்பான். நீங்கள் நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லிட்டான். சூரா அல் பக்ரால ஒலனபுலு ஒன்னக்கும், நிச்சயமாக நாம் சோதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டது நபிமார்கள் தான். நம்மள நினைச்சிட்டு இருப்போம் நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவங்க, அதனால அல்லாஹ் அவங்கள சோதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதிகமாக அல்லாஹ் சோதிச்சதே இந்த நபிமார்கள் தான். அதுக்கடுத்து அதிகமாக சோதிக்கப்பட்டது அதுக்கு அடுத்த லெவலில் ஈமான் கொண்டிருக்கவங்க. இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய ஈமானுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ் அவங்களுக்கு சோதனைகளை கொடுப்பான். உங்களோட ஈமான் ரொம்ப உறுதியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு உறுதியான சோதனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு உண்மையான முஃமினா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு சோதனைகள் வரும்போது குர்ஆன் காட்டக்கூடிய வழிதான் அல்லாஹ்வினுடைய நினைவுக்கு வா, அல்லாஹ்வின் பக்கம் வா. ஏன்னா அல்லாஹ்வினுடைய நினைவுல தான் இந்த உள்ளத்தினுடைய அமைதி இருக்கு. நம்ம பார்க்கலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ செல்வந்தர்கள்லாம் அவங்க எவ்வளவுதான் காசு தோடாம வச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு உள்ளத்துல நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உள்ளத்தினுடைய அமைதி அல்லாஹ்வின் பொறுத்தல மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த உலகத்துல எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பாதையில மீண்டு அல்லாஹ்வினால நினைச்சா மட்டும்தான் நீக்க முடியும் அப்படின்றத உள்ளதால உறுதியா நம்பி அல்லாஹ்வின் பக்கம் அதற்கான வழியை தேட முயற்சி செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.